என்ன செல்வா, துணிய மாத்தலையா நீ? என் பொண்டாட்டி கிட்ட தான் என் துணிமணியா கலத்தி கொடுத்தேன். அவ எங்க போனான்னு தெரியல. அவளைதான் தேடிக்கிட்டு திரியேன். உமா சிஸ்டர் அந்த பக்கம் தானே தூண் பக்கம் உட்கார்ந்து இருந்தாங்க, உள்ள கவனிக்கலையா நீ? அவ கடைவெளியே ஏதாவது பறக்கி திங்கிறதுக்கு போயிருப்பா. அவளை கடைவெளியே போய் தேட சொல்லவன. ஏம்மா நீ சும்மா இருமா. அவ கடைக்கெல்லாம் ஒன்றும் போயிருக்க மாட்டா. காசு இருந்தா தானே போவா. என்கிட்ட எல்லாம் காசு இருக்கு. ஏதாவது வேணும்னா அவ என்னைய தான் இழுத்துக்கிட்டு போவா. தனியெல்லாம் போக மாட்டா. யாரு ஓம்புட்டாட்டியா? நீ இல்லாம எங்கேயும் போக மாட்டாமா. அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாவ. கேன பயல, வாங்கிட்ட காசு இருந்தா என்ன இல்லன்னா என்ன? அவ ஊர் பூரா கடனை வாங்கினாலும் என்னதையாவது பண்ணுவாள. போய் அவளை போய் பாரு கடை தருவுல. சரிம்மா போய் பாக்க இரு. ஐயா சேகர், இந்த பிள்ளைகள் எங்க ஓடிக்கிட்டு தெரிஞ்சு பாரு. அதுல போய் பாரு. சரிம்மா நான் அந்த போய் பாக்கேன். சொல்ல கேட்காம இந்த பிள்ளைகள் ஓடிக்கிட்டு தெரியுதுவே. இதுவே எங்கனா ஓடி போச்சுன்னா இதுவளை தேடி தெரிய முடியாது. அந்த போய் பாக்கேம்மா. உமால வீட்டு அடி தெரியணுமா இனிமே? இவங்க இனிமே சோறு வாங்கி தருவானுவாளா இல்லைன்னா கிண்டி தருவானுவாளான்னு தெரியலையே. கோயிலில் எங்கன்னா சோறு போட முடியாவளங்க. அண்ணன் போடுவாவன்னு சொன்னாவே. அதுக்கு எங்க போனான்னு தெரியல. யார்கிட்டயாவது கேட்டா தெரியும். கேட்டு பாப்போமா? ஆமா, இவங்க கடை தெருவில் நமக்கு சோறு வாங்கி தர முடியானுவே. கிண்ட போறேன்னு அண்டா குண்டாவெல்லாம் வண்டியில ஏத்துனாங்க. ஒன்னும் கிண்டுற மாதிரியும் தெரியல. நம்ம எங்க சோறு போடுவான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். பசிக்குது. ஆமாக்கா, அதுவும் சரிதான். எப்ப கோயந்தா சாப்பாடு செய்யணும், நீ எல்லாம் நம்ம எங்க செய்யுது? ஏதாவது இடம் கூட பார்த்து வச்சிருக்கீங்களா? எனக்கு என்னமோ ஹோட்டலில் வாங்கி தின்னுட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா மணி இப்பயே 12 தாண்டுது. இனிமே ஒரு இடத்த பார்த்து அங்கே போய் இருந்து சாப்பாடு செய்யலாம் முடியாது. நானும் அப்பயே வேண்டான்னு தான் சொன்னேன். ஒருத்தரும் கேட்டபாடு இல்லை. ஆமண்ணே, நானும் ஒரு சமையல் கருத்தை சொல்லியிருந்தேன். அவரும் தான் வந்த உடனே அவர் வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம சாமியை கும்பிட்டுட்டு போய் சாப்பிட்டு இருக்கலாம் நேரா. இப்போ அந்த அளவு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு டெத்து அவங்க குடும்பத்துலன்னு சொல்லிட்டு வர முடியலன்ட்டாரு. அதனாலதான் நானும் வேண்டான்னு சொல்லி பார்த்தேன். பொம்பளை அளவு தான் யாருமே சொல்லி வச்சு கேட்கல. எடுத்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டியும். அதனால வண்டியில எல்லாத்துலயும் பாத்திரத்தை அள்ளி போட்டு வந்திருந்து பொருள்கள் எல்லாம். அதான் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியாம தான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆமா, அதுவும் சரி. அந்த பொம்பளை அளவு நம்ம பேச எங்க கேட்குதுவ? எப்பா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க, அங்கே அன்னம் பொடியாவலாம் வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். என்ன தலைவரை சொல்றீங்க? ஆமாப்பா, இப்போதான் ஒரு பெரியவர் சொல்லிட்டு போறாரு, அன்னம் பொடியாவே போய் வாங்கி சாப்பிடுங்கன்னு. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப வேலை முடிஞ்சது. சீக்கிரம் அப்பா எல்லாரையும் கூப்பிடுங்க. பொம்பளை அளவுல போய் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஆமா வாங்க வாங்க, அட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சா கிளம்பிடலாம் வீட்டுக்கு. இடம் எப்படி நல்லா தாராளமா கிடக்குன்னு பத்தியலாக்க. நல்லா இருக்கு பத்தியா கோயிலு. இதே மாதிரி இன்னும் 2-3 இடம் இருக்கு பத்துக்க. அதுல இந்த துவாரகபதி இடம் சூப்பரா இருக்கும் பத்துக்க. இந்த பிள்ளை எல்லாம் கூட்டு போனோன்னு வையன், ரொம்ப கவனமா இருக்கணும். அது எங்கக்க இருக்கு? இதுக்கு பக்கத்துல முட்டைப்பதி தானே இருக்கு. அங்கேயும் கடல் பக்கம் தான் நல்லா இருக்கும். அந்த மண்ணு நல்லா அழகா கலரா இருக்கும் பத்துக்கிடுங்க. நான் முன்னாடி பார்த்துருக்கேன். சிவப்பு கலர்ல அந்த மண்ணு அழகா இருக்கும். நீ சொல்றது சரிதான் லட்சுமி. ஆனா நான் சொன்ன இடம் இந்த துவாரகபதி அங்க இன்னும் சூப்பரா இருக்கும். கடலால ஆனா அங்க கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா அந்த மாதிரி இருக்கும் பத்துக்க, மற்ற கடலை விட. அதனால அங்க போனா பிள்ளைகள் எல்லாம் அங்க விட்டுறப்படாது தண்ணியில இறங்குறதுக்கு. நீங்க சொல்ற இடத்துக்குலாம் நான் போனதே இல்லை. நான் இந்த ஒரு இடமும் தான் வந்திருக்கேன். வேற அந்த கன்னியாகுமரி சிலையை சுத்தி பார்ப்போம்ல, அங்கதான் போயிருக்கேன். நல்லா இருக்கும். நான் முன்னாடி வந்திருக்கேன். இப்பதான் ஒரு இடமும் போறதில்லை. அப்பெல்லாம் நாங்க குடும்பமா வியானை பிடிச்சி நல்லா சுத்தி பார்க்க போவோம் பத்துக்க. அப்ப ஏகப்பட்ட இடம் இங்க சுத்தி பார்க்கறதுக்கு காட்டுவாவ. ஆனா கோயில் குளம் தான் முக்காவாசி சுத்தி காட்டுறது. அதனால எனக்கு தெரியும். ஆனா நானும் பத்திராளியக்கா சொன்ன துவாரகபதிக்கு போனதில்லை. அதுவும் நல்லா இருக்குமாக்கா. அப்போ அங்க போவோமா அப்பா அடுத்து? எல்லாம் இந்த ஆம்பளை அளவு என்ன பிளான் போடியாவன்னு தெரியலையே. சாப்பாடு செய்யாவளா வாங்கி தராவளா ஒன்றும் தெரியல. அண்டா குண்டா எல்லாம் ஏற்றி இருந்து வண்டியில. அக்கா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? அங்கே உங்களை சாப்பிட கூப்பிட்டாவ. அங்கே அன்னம் போடுறாவலாம். வண்டியல்னா லைனில் நின்று வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிடுறாவ. வரையலா அன்னம் போடியாவளா கோயிலில்? அப்போ நல்லா இருக்குமாடே. அப்போ சமைக்க வேண்டிய வேலை மிச்சம்னு சொல்லு. ஆமாக்கா, அதான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாரு, சீக்கிரம் எல்லாரும் கூட்டு வடியா இல்லை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்புவோன்னாரு. வரையலாக்க டா நாங்க ரெடி. ஆமா, இந்த பெரிய பொண்ணு உமாலாம் எங்க? சாப்பாடு வாங்க ஆளா போயிட்டாள்வல? இல்லக்கா, அவ்வளோ கடை தெருவை சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போனாலுவ. நானும் போனேன். வேலைவன் தூக்கத்துக்கால தானே நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து தூங்க வச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் வைத்து கொடுத்து. அதனால அவ்வளோ சுற்றி பார்க்க போனாலுவ. எங்க நடக்கால்வன்னு தெரியல. இனிமே தான் போன பண்ணி கூப்பிடணும். அவ்வளோ 2 பேரையும் விட்டனா ஊரே வித்துட்டு வந்துருவாளுவ அம்மா. எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே திரியணும். சரியான ஊர் ஜோவாரிவ. அட யாவுட்டு பிள்ளைகளுங்க வண்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சுவல வேற வந்தாளுவலா? பாத்தி அழிச்சு வச்சவள? இல்லக்கா, நான் பார்க்கலையே. ஐயா ஆமா, போன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவும் போச்சுவல. வேனுக்குள்ளதான் ஒரு வேளை கிடப்பாவளா இருக்கும். கோயில சாமி உண்டாச்சுல, இனிமே கிளம்பலான்னு. போனை போட்டு கூப்பிடுங்கக்கா. சாப்பாடு வாங்கிட்டு போனா சாப்பிட்டுருவாவில்ல பிள்ளைகளு. ஆமா, அப்ப நான் போனை போட்டு பார்க்கேன். சீக்கிரம் வர சொல்லுங்கக்கா. சாப்பிட்டுச்சு வேணா ஒரு வேலை முடிஞ்சிச்சுல்ல. அப்புறம் வேணா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம். சரி வாங்க, முதல்ல லைன்ல போய் நிற்போம். அப்பதான் சாப்பாடு வாங்க முடியும். ஆமா, எல்லாம் போயிட்டே இருங்க. நான் அவளுக்கு போனை பண்ணிக்கிட்டே வரேன்.
எல சதீஷ் சீக்கிரம் பறிச்சு போடல ஆள் வர்றதுக்குள்ள. அட கொஞ்சம் பொறுடி சோடா புட்டி. நானே இங்க தாழ்ந்துட்டு அடக்கே இவ ஒருத்தி. இன்னும் கொஞ்சம் வேனுக்கு மேல ஏறி போல அங்கதான் நிறைய கிடக்கு. போறேன் கொஞ்சம் பொறு. இன்னைக்கு இவ என் கைய கால உடைக்காம உடம்புண்டா போல இருக்க அந்த சோடா புட்டி. மாம்பழ பைத்தியம். மாம்பழம்னு நம்ம உயிரை போட்டு எடுக்குது. எல்லாம் அதை பறிச்சு போடல கைக்கு பக்கத்துல தானே இருக்கு. ஆனா கேட்ச் பிடிக்க சீக்கிரம் போடு. இந்தா போடேன். ஐ கேட்ச் பிடிச்சிட்டேன். சூப்பரா இருக்கு பழம். வேற வழி இல்ல. இனிமே உச்சி கிழக்கு ஏறிட வேண்டியதுதான். மாம்பழம் மல்கோவா மாம்பழம். அட என்ன அழகா இருக்கு, கலரா இருக்கு இந்த மாம்பழம். போடு அந்த அத்து போடு. ஏய் சின்ன பொண்ணு, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, மாம்பழம் அத்து போட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அந்த மரத்துக்கு எப்படி தாவுன? இவ்வளவு உயரத்துக்கு எப்படி போன? அதான் அதுல ஒரு மதில் இருந்துல, மதில பிடிச்சி ஒரு கிளைய பிடிச்சி தாவி தாவி மேல வந்துட்டேன். நீ இந்த மரத்துக்கு வரியா? இந்த மரத்து மாம்பழம் சூப்பரா இருக்கு. நான் கீழே பறிச்சு போட சோனியும் சந்தியாவும் கேட்ச் பிடிச்சி வேனில் கொண்டு போட்டுட்டு அடக்காவ. நீ என்ன வேனுக்கு மேலே மட்டும் ஏறி கிடந்து பறிச்சுட்டு அடக்க போல இருக்கு. இப்போதான் மேலே வாரியோ? ஆமாவே, நான் மேல ஏறனா யாராவது அடிப்பாவல திட்டுவாவலன்னு பயந்து தெரியாம பறிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன அசால்ட்டா போய் பறிச்சிட்டு இருக்க? அந்த வீட்டுக்காரங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாவல? பார்த்துட்டேன், வீட்டில் யாரும் இருந்த மாதிரி தெரில. அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக மரத்துக்கு மேலே உச்சிக்கு வந்துட்டேன். சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமாக பறிச்சு போடு. எவ்வளோ பறிச்சு போட முடியுமோ பறிச்சுட்டு சீக்கிரம் ஓடுவோம் வீட்டுக்கு. அடுத்து நேரா வீட்டுக்கு சுத்தி பார்க்கங்க இல்லையா? அதெல்லாம் தெரிலல, அங்கேயே நம்மளை தேடிட்டு அடப்பாவ. சீக்கிரமாக பறிச்சு போடு போவோம். எனக்கு நிறைய மாம்பழம் வேணும், நான் நிறைய பறிக்க போகிறேன். இப்ப சின்ன பொண்ணு சீக்கிரம் பறிச்சு போடுவ, பேசிட்டே இருக்காத. நீ யாராவது? ஆமா பை, எங்க அம்மா தேடி வந்தாலும் வந்துருவா சீக்கிரம். சரி இந்த அப்படி நான் அந்த பக்கம் கொஞ்சம் மாம்பழம் கிடக்கு, அதையும் பறிச்சுட்டு இறங்கிடுறேன். சீக்கிரம் போடு. ஒழுங்கா கேட்ச் பிடிச்சியா? அதெல்லாம் நான் ஒழுங்கா தான் கேட்ச் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ அங்க ஒழுங்கா கிளைய பார்த்து பிடிச்சு பண்ணு. வேற மேல இருந்து விழுந்து தொலைஞ்சிடாத. கைய கால உடைச்சிட்டேன்னா அப்புறமா கொண்டு விடுவாத. அதெல்லாம் நான் அசால்ட்டா பறிச்சிருவேன். எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்னது இது? கையில என்னமோ கொலன்னு தட்டுப்படுது. ஐயோ தேனியவா நம்ம தொட்டோம். ஐயோ என்னைய கடிச்சு விடாதீங்க, தெரியாம வந்துட்டேன் இந்த பக்கம். ஐயோ இந்த தேனிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் அன்னைக்கு சாவ போறேன். ஐயோ அவ்வளோ தேனிங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருதே. எல்லாம் சதீஷ் ஓடு தப்பிச்சு எப்படின்னா ஓடல. சதீஷ் ஓடல தேனிச்சு. ஆமால சதீஷ், தெரியாம தியானி கூட்டத்தை நான் களைச்சி விட்டுட்டேன். எல்லாம் துரத்திட்டு வருது. தயவு செய்து சீக்கிரம் நீ இறங்கிரு, இல்லாட்டி உன்னையும் கடிச்சு விடும் பாத்துக்க. ஐயையோ, அதுக்குள்ள தியானி கூட்டம் நம்ம கிட்ட வந்துருச்சே. எப்படி நான் தப்பிச்சு ஓடிரல சதீஷ்? இப்ப பாத்து வாங்க. எல்லாம் சதீஷ் பாத்து இறங்கல. இன்னைக்கு சதீஷ் செத்தா. குண்டில 2-3 ஊசியாவது குத்தி வாங்கிக்கிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன் தேனிட்ட இருந்து. ஐயோ என்னைய காப்பாத்துங்க, சட்ட தலையில மாட்டிக்கிச்சு. எல்லாம் சதீஷ் தாவுல தாவு. அட போடி சுவாடா புட்டி, நானே இங்க தவழ்ந்துட்டு அடக்கேன். எங்க தாவுறது? கிளையில மாட்டிக்கிச்சுல சட்டை. யாரையாவது கூட்டி வந்து சீக்கிரம் என்னைய காப்பாத்துங்க, இல்லனா தேனி கிட்ட கடிபட்டு செத்துருவேனா. ஐயையோ, இன்னைக்கு நம்மள பதம் பார்க்காம விடாது போல இருக்கே. ஐயோ யாராவது வந்து சீக்கிரம் என்னைய காப்பாத்துங்க. இப்ப சின்ன பொண்ணு பாத்து அங்க சதீஷ் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு மரத்துல. அட ஆமா ஜோனி, அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. சின்ன பொண்ணு ஏதாவது பண்ணுவே, அவனை காப்பாத்தலன்னா தேனி அவனை கடிச்சிருவான். அவன் குடுக்குடுன்னு ஓடுவான்னு பார்த்தனா மரத்துல போய் தொங்கிட்டு அடக்கானால கடிபிடி சாவட்டும் கொஞ்ச நேரம். நான் எப்படி விறுவிறுன்னு இறங்குனேன். இப்ப கிறுக்கி தேன் கூட தட்டி விட்டதே நீ தான்டி. இப்ப வா, யாரையாவது கூட்டிட்டு வந்து அவனை காப்பாத்துவோம் சீக்கிரம். ஐயோ எனக்கு பயமா இருக்க. சதீஷ் அம்மா அவனை அடிச்சு விடுவாவுல. இப்ப அவனை தேனி கடிச்சு விடும்ப. தேனி கடிக்கிறது முக்கியமா, அடி வாங்குறது முக்கியமா? ரெண்டுமே டேஞ்சர் தான். வா சீக்கிரம் யாரையாவது கூட்டு வந்து அவனை காப்பாத்துவோம். ஓடியா. சரி வா. இன்னைக்கு சதீஷ் பஞ்சர் தான். அவளை தேனியும் கடிச்சு கொதற போது அவனை. சீக்கிரம் வந்துருங்கப்பா கூட்டிட்டு. அவன் தொங்கிட்டு நடக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வியான்ல பொத்துன்னு விழுந்தான்னா வியான் ஏதாவது டேமேஜ் ஆயிரும்.
கோயில் சாப்பாடு தான் லட்சுமி, சூப்பரா இருக்கு. அதான் நான் 2 இடம் வாங்கியிருக்கேன் பாருங்க. சரி வா உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம். வியாண்டாக்கோ வியானுக்கு கொண்டு போயிருவோம். அங்க பிள்ளைகள் கிடப்பாள்வல்ல, அவளுக்கும் கொடுக்கலாம்ல. பிள்ளைகள் எங்களுக்கு சோறு வேண்டாம், நாங்க வியானுக்குள்ளே கிடப்போம், நீங்க வாங்கன்ட்டு அங்கேயே கிடக்குதுவே. நம்ம போனோம்னா வேற அதுவெல்லாம் சாப்பிடும்ல இதை கொடுத்தா. அதுக்கு தான் 2 இடம் வாங்கினீங்களாக்கா? ஆமா, இல்லைன்னா வாங்கியிருக்க முடியும் பத்துக்க. அவ்வளோ வேற வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க, நாங்க உங்க வண்டிக்குள்ளே இருக்கோம், நீங்க வாங்கன்னுச்சுவலா. அதான் சரி அதுவளுக்கும் வாங்கிட்டு போயிடலாமேன்னு பார்த்தேன். இவ்வளோ பட்னியா கிடக்கட்டுன்னு கோவம் தான் வந்துச்சு. வேற சவத்த பொம்பளை பிள்ளைகள் லைன்ல நிற்க கூச்சப்படுது போல என்னமோன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. அதான் சரின்னு கூட ஒரு இடம் வாங்கினேன். ஆமா அதுவும் சரிதான். ஏக்கா ஏக்கா அப்போ கொஞ்சம் பொறுங்க. உமா தின்னுட்டு 2வது இடம் வாங்க போயிருக்கா, அவ வந்தப்புறம் போவோம். எனது 2வது இடம் வாங்க போயிருக்காளா? ஆமா, அண்ணன் தீர்றதுக்குள்ள 2 இடம் வாங்கி தின்னுட்டு வந்துடுறேன்ட்டு சொல்லிட்டு போனான். சோத்து முட்டி 1 நம்பர் சோத்து முட்டிங்கவா அவதான். என்ன 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 இங்க சத்தம்? இந்தா வந்துட்டாளே. அடா 2 இடம் வாங்கிட்டு வந்துட்ட போல தெரியுது. ஆமா, எனக்கு மட்டும் தானே வாங்கினேன். என் மோளுக்கு எப்படி எங்க வீட்டுக்காரர் வாங்க மாட்டாரு, அவளை அதிலே தின்னுன்னு சொல்லிட்டு அதான் அவளுக்கு ஒரு இடம் எனக்கு ஒரு இடம் மறுபடியும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைய காட்டி. அவன் மறுபடியும் சுடுது நீயே வச்சுக்க, நான் அப்பாட்ட பரண்டு ஓடிட்டா. அந்தளவு போன நான் வாங்கிட்டு இங்க வந்துட்டேன். அதான் பிள்ளைக்கு கொஞ்சம் ஆறுனப்புறம் ஒரு 2 வாயாவது கொடு, நீயே தின்னு தீத்துறாத. அதெல்லாம் கொடுத்துருவேன்க்கோ. எம்மா இதுவே ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வருதுவே? அம்மா இங்க பாரு, இன்னத்துக்கு என் மோளும் இப்படி ஓடியாராளுவேன்னு தெரியலையே. பசிச்சுட்டு போலையே, வேண்டான்னு மறுபடியும் ஓடியாராளுவல. சுவாறு தீர்றதுக்குள்ள வாங்கலான்னு வராளுவல. எம்மா என்னலா என்னத்துக்கு இப்படி மூச்சிறக்க ஓடியாரியே? எம்மா அங்க சதீஷ் மரத்துல மாட்டிக்கிட்டாமா. என்னது, என் மோவன் மரத்துல மாட்டிக்கிட்டானா? என்னத்துக்கு? ஏன் எப்படி ஆச்சு? இல்ல என்ன சொல்றீங்க? சொல்றத தெளிவா சொல்லுங்களா. ஆமா பெரியம்மா, நாங்களாம் மாம்பழம் பறிக்கணும் மரத்துல ஏறணுமா. மாமரத்தில் ஒரு தேன் கூட இருந்துச்சு, அதை பார்க்காம அதை தட்டி விட்டுட்டோம். கடைசியில் தேனி துரத்துதுன்னு அடித்து புரண்டு இறங்கினோமா. அப்போ சதீஷ் மட்டும் மரத்துல இருந்து இறங்க முடியாமல் ஒரு கிளையில் அவன் சட்டை மாட்டிக்கிச்சு. அவன் இப்போ எடுக்கவும் முடியல, ஒரு மாதிரி தொங்கிட்டு அடக்கான். பயமாக இருக்கு, சீக்கிரம் வந்து அவனை காப்பாத்துங்க. என்ன சொல்றீங்க? வியானுக்குள்ள தானே கிடக்கியாவே, இப்போ எங்கெல்லாம் மரம் ஏற போனீங்க? மாமரத்தில் போய் மாம்பழமா பறிச்சிய? மாம்பழம் நிறையாவா கிடந்தது. எல்லாம் என் மோவன் அங்க மரத்துல மாட்டிக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளவே, நீ என்னன்னா மரத்துல மாங்காய் கிடக்கா தேங்காய் கிடக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லைக்கோ, நிறைய பழம் கிடக்குன்னு பிள்ளைகள் ஏறி இருக்கா, அதான் கேட்டேன். தேன் இருந்துச்சான் பெரிய பொண்ணு, வா போய் அப்ப தேன் குடிக்கலாம். அப்ப சதீஷ் இருக்க இடத்துக்கு போனா தேன் கிடைக்கும். யாரி எடுப்பாளுவ, கொஞ்சமாவது உள்ளளுக்கு கவலை இருக்கான்னு பாரு. எங்க இருக்கு எங்க கிடக்கான்னு சொல்லுங்க, நான் போய் காப்பாத்தீங்க என் மோவனை. எல்லாம் அதை வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிய, போய் உங்க அப்பா எங்க நிப்பாரு பாரு, அங்க போய் சொல்லு. அங்க உங்க மாமியெல்லாம் நிப்பா, போய் மரத்துல ஏறினாலும் காப்பாத்துவானுவ. ஓடுங்க. ஆமாலா சோனி, கொஞ்சம் போய் சொல்லு பாப்பா உங்க அப்பா கிட்ட. ஓடு. அந்த போய் சொல்றேம்மா. ஏக்கா இருங்க, நானும் போய் பார்த்துட்டு வரேன். சரசு நில்லு, நாங்களும் வாரோம். அட லட்சுமி நில்லு, நீ அங்க போய் என்ன பண்ண போறா? ஏக்கா அந்த பையன் மரத்துல தொங்கிட்டு கிடக்கானா, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா எனக்கு பயமா இருக்குக்க. இந்த பிள்ளைகள் வியானுக்குள்ள தானே கிடக்குன்னு சொல்லிச்சுவே, எங்க போய் மரம் ஏற போச்சுவேன்னு தெரியலையே. இந்த போறால பெய்ய அவ்வளவும் பெய்ய காப்பாத்துவாவே, நம்ம இதை தின்னுட்டு போவோம். இரு ஏக்கா, எனக்கு படபடன்னு அடிச்சுக்கிறதுக்க, எனக்கு சுவாரே வேண்டாம் தான் பிடிங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கேன். அட ஒன்றும் ஆகாதுல லட்சுமி. ஏக்கா எனக்கு படபடன்னு வருதுக்கா, பிடிங்கக்கா, நான் போறேன். சரி அப்ப தந்துட்டு போ, நான் போய் இழிச்ச வச்சுட்டு கொடுத்துட்டு வரேன். சரிக்கா, பத்திரமா பார்த்துக்கிடுங்க, நாங்க இந்த வாரம். ஐனி இதையும் பிடிங்க, நாங்களும் போய் பார்த்துட்டு வந்து சாப்பிடியோம். நீமா போற? ஆமா, நீங்க தின்னுப்படாதீங்க, எந்தாங்க பிடிங்க, இதை வச்சுக்கிடுங்க, நான் தான் வாரேன். என்ன அவ்வளோ ஓடியாவே? எல்லாம் நீ போலையா? போகணும்னு தான் தோணுது. எங்க நீங்க இதை தின்னுபிடுவீங்களோன்னு பயமாவும் இருக்கு. அதான் இலையில எச்சத்தி பேசிட்டு போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வியாதி எடுப்பா, போய் ஒளியணும்னா எந்தாலையும் ஒளி தந்துட்டு போ. துப்பி கிப்பி எச்சிடாத, வேற எவ இலையில துப்புறான்னு தெரியாம அவ்வளோ எச்சலையே திங்க வேண்டி இருக்கும். சரி சரி இந்தாங்க பிடிங்க, தின்றாதீங்க. என்ன நான் வந்து தும்பேன். என் மொபைலுக்கு வேற நான் இன்னும் கொடுக்கல, தந்துட்டு போலாம். இழிச்சு வச்சுட்டு கொடுத்துட்டு நான் அவகிட்ட இருக்கேன். சரி. நான் என்ன ஃபிகரா, என்னைய சுத்தி வட்ட அடிச்சிட்டே இருக்கியா? ஏதோ தெரியாம மாம்பழம் பறிக்க வந்துட்டேன், அதுக்கு நீ இப்படியா? அதான் உடம்ப பூரா பஞ்சர் பண்ணிட்டியல்ல, இனிமே கிளம்ப வேண்டியது தானே. அதுக்கப்புறம் எங்க இருந்தா வேலைங்க? ஏதோ சூரியகாந்தி பூவை சுத்தி தேன் எடுக்கணுக்கமா நிக்கிய, அதான் ரத்தத்தை பூரா உறிஞ்சிட்டியல. அங்க என்னெல்லாம் தனியா பேசிக்கிட்டு இருக்க?
வேண்டதில்லை. பாச்சி பயத்துல இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கேன். பாவம் சதீஷ், அது தியானி எல்லாம் அவனை சுத்தி சுத்தி இன்னும் கடிச்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஆனா ஒண்ணு சந்தியா, அவனை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் பத்தியா, மாட்டிக்கொண்டேன் சட்டையே, ஒரு குரங்கு வந்து சட்டை அப்படி இந்த மரத்துல மாட்டிக்கிட்டு எடுக்க முடியாம ஒரு குரங்கு கிடக்கும், அது மாதிரி கிடக்காம வரான். எதை சொல்ற, எனக்கு ஞாபகம் இல்லையே. இப்ப சந்தியா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. ஒரு கிளையில குரங்கு மாட்டிக்கிட்டு கிடக்கும். ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. பண்டிகைக்கு வாங்கிய பாலருடைய சட்டையை கொண்டு சென்று விட்டது குரங்கு வந்து திருடியே, அதானே? அருமையான சட்டையே அணிந்து மனிதர் போலவே குரங்கு காட்டை நோக்கியே குடுகுடென்று சென்றது. ஓடி சென்று காட்டிலே உள்ள நண்பர்கள் முன்னரே ஆடி பாடி குதித்தது, அவைகள் கேட்க உரைத்தது. மனிதன் போல உடையுடன் வந்தேன் என்னை பாருங்கள், இனிமேல் என்னை குரங்கென எவரும் கூற முடியுமோ? இப்ப சொல்லு சதீஷ பார்த்து, இவனை யாராவது குரங்குன்னு சொல்ல முடியுமான்னு? அடாடா, அவனுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்க குரங்கு மாதிரியே. மனசுங்க நொந்து நூடுல்ஸ் ஆயிவே கிடக்க, உங்களுக்கு என்னைய பார்த்தா குரங்கு மாதிரி அடிக்கிறது. சீரியஸால சதீஷ், அந்த குரங்குது ஞாபகம் வந்தப்புறம் இப்பதான் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இருக்கல நீ. இல்ல இறங்கி வந்தேன்னு வைங்க, அழுதுறவே அம்மா. இல்ல சதீஷ் அழாதல, நாங்க ஆளை கூட்டிட்டு வந்துட்டோம். தயவு செய்து என்னைய காப்பாத்துங்க, இந்த தேனி கிட்ட இருந்து ரத்தத்தெல்லாம் சாப்பிட்டு உரியிற மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயே, நல்லா சமத்தையா தான் மேல மாட்டிக்கிட்டு கடந்திருக்கான். சட்டையை நல்லா சிக்கிக்கிட்டு போல இருக்க மரத்துல. ஆமா, இலை மோனே மேல என்ன பண்றா? இலை கீழே இறங்கி வா. பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? ஓய், தயவு செய்து என்ன காப்பாத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சட்டை இட்டு அட்டு கிழிஞ்சு கீழவே உள்ள போகுது. சாவ போறே, அதுக்குள்ள வந்து காப்பாத்துங்க. ஓய் கடவுளே, இந்த பையன் எப்படி இப்படி மேல போய் தூங்கிட்டு அடக்கான்னு தெரியலையே. எங்க சீக்கிரம் எப்படி ஆயிடும், நம்ம பிள்ளைய காப்பாத்துங்க. பெரிய பொண்ணு, இவனை பார்த்தா துணியை துவைச்சு காய போட்ட கோமன மாதிரி வந்து தூங்கிட்டு அடக்கான்னு என்ன? எதுக்குலாம் பெரிய பொண்ணு வாயிலே அடிச்ச? அங்க ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு மேல தொங்கிட்டு அடக்க, உனக்கு என்னன்னா கிழிஞ்ச கோமன மாதிரி தொங்குற மாதிரி தெரியுதோ? எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது, அதான் சொன்னேன். இரு, அவனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அதே இடத்துல உன்னைய தொங்க வச்சுட்டு வரேனா? ஐயோ வேண்டாமா. இலை சதீஷ் பயப்படாத, பெரியப்பா எப்படின்னா யாரி உன்னைய காப்பாத்திடுவாங்க. இவரு பணமரம் ஏறியவனங்க, அதெல்லாம் விறுவிறுன்னு ஏறிடுவாரு. என்னையும் பாத்து யாருங்க, இல்லன்னா நான் வேணா இறட்டுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது ஓம்மா. இதுவெல்லாம் கடலுக்கு குட்டி போய் சுத்தி காட்டலான்னாலும் கடலுக்குள்ளேயும் இறங்கி நடு கடலுக்குள்ள போய் தான் நிற்கும். இதுக்காகத்தான் எனக்கெல்லாம் என் மோளை நினைச்சு பயமா இருக்கும். எப்ப என்னைய குறை சொல்றிய? நானும் தான் மரத்துல ஏறினேன், நான் சேஃபா இறங்கலையா? அவனுக்கு ஒழுங்கா இறங்க தெரியல, அதுக்கு நான் என்ன பண்றது? பெரியப்பா, மரத்துல யாருனதே இந்த சின்ன பொண்ணுதான். இவதான் யாரி எங்க தேனி எல்லாம் களைச்சு விட்டா. அதனாலதான் சதீஷ் பயந்து இறங்கிறதுக்கு வரதுக்குள்ள கிளையில அவன் ட்ரெஸ் மாட்டி அங்க தொங்கிட்டு அடக்கான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பொண்ணுதான். என்ன எல்லாரும் என்னமோ என்னைய குத்தவாளி கணங்க என்னையவே பாக்குறியே? நானும் அவனை மரத்துல தொங்க சொன்னேன், நானா சேஃபா வந்துட்டேன். அவன் தான் வர தெரியாம அங்க மாட்டிக்கிட்டான். எனக்கு தெரியாதுப்பா, நான் போறேன். சின்ன பொண்ணு இங்க நில்லுன்னு சொன்னேன். பாப்பா, நிக்கலாம் முடியாது. சரி விடுங்க தலைவரே, பிள்ளைய போட்டு திட்டாதீங்க. பாத்தியா, செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன ஓடியான்னு. இவளெல்லாம் என்னத்தை செய்யன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கு. பண்ணி அது பூரா வேண்டாத வேலையா தான் இருக்கு. என்னைய மன்னிச்சிடல சின்னத்துறை. பரவாயில்ல தலைவரே, விடுங்க. அதான் தண்டை பண்ணி என்ன இறக்கி அவனை கூப்பிட்டு வரவல்ல. வரட்டும். என்ன சின்ன பொண்ணு, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? அட தூர போங்கவே. எப்படியோ ஒரு வழியா சதீஷை கீழே இறக்கியாச்சு. நான் கூட பயந்தே போயிட்டோம்க்கா. இந்த பயலை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இவனை கொஞ்சம் கவனமா இருக்க சொன்னாரு ஜோசியாரு ஒருக்கா. அதுக்கு தான் இந்த பயலை அப்பப்போ கொஞ்சம் சத்தம் போட்டு வைப்பேன், அங்கே போவாத இங்கே போவாதன்னு. இந்த பையன் அப்பையும் அங்கே இங்கே ஏறி சாடி கையை காலம் முறிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காயத்தோடு தான் இருப்பாங்க. என்னத்தை சொல்ல இந்த பயலை. சரி விடு, வருத்தப்படாத. இந்த ஆளத்து பிள்ளைகள் எல்லாம் எங்கே சொல் பேச்சு கேட்குதுவே. இலே வா மெதுவா கவனமா இறங்கு. வாயா கொஞ்சம் மெல்லமா இறங்கு, பாத்து இறங்கு. ஐயா இறங்கு, என்ன அப்பா பிடிச்சுக்கிட்டுறேன். எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்துட்டேப்பா சாமி. இல்ல மூஞ்சிக்கெல்லாம் யாரா லிப்டிக் போட்டு வச்சிருக்க? அட பாப்பா, நீ வேற அங்க தியானியை கலச்சி விட்டுட்ட அந்த சின்ன பொண்ணு. தியானி கடிச்சு வச்சு மூஞ்செல்லாம் பஞ்சர் ஆக்கி வச்சிருக்கு. நீ வேறப்பா.
சரி சரி, என்ன கிளம்புங்க கிளம்புங்க. அடுத்து எங்கன்னு பிளான போடுங்க. அடுத்து எங்க? அடுத்து நேரா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். என்னது வீட்டுக்கா? சுத்தி பார்க்கலாம் எங்கேயும் போக வேண்டாமா? சாப்பாடை கோயிலே முடிச்சாச்சு. அங்க அன்னம் போட்டாவே சாப்பிட்டாச்சு. சாப்பாடு செய்ய வேலையும் இல்லை. இனிமே கொஞ்சம் நேரம் கிடக்குல்ல, வேணா அப்படியே பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு கன்னியாகுமரி அந்த கண்ணாடி பழத்தையாவது பார்த்துட்டு கிளம்புவோம். ஆமாக்கா, பக்கத்துல தானே, போயிட்டு வந்துருவோம். இவ்வளவு தூரம் வேலை பிடிச்சி வந்துட்டோம்ல, என்ன அப்படியே பக்கத்துலயும் சுத்தி பார்த்துட்டு கிளம்புவோம்க்கா. வேண்டாம்ப்பா, எனக்கு லட்சுமி அக்கா சொன்னதுதான் சரின்னு தோணுது. நேரா வீட்டுக்கே போவோம். அட நாலு முடி லட்சு, நீங்களும் வரலன்னா எந்தாலையும் போங்க. எங்களுக்கு சுத்தி பார்க்க போயே தீரணும். ஏன்னா என்னத்துக்கு போட்டுக்கிட்டு வேற செலவு தானாலாம், அங்க இங்க போயிட்டு நடந்தானா. இப்ப என்ன செலவு உங்களுக்கு? நீங்களா பெட்ரோல் காசு போட்டு, வேனுக்கு காசு போட்டு, எல்லாத்துக்கும் காசு போட்டு நீங்களா வந்திருக்கிய. எல்லாம் இழிச்ச வச்சு புருஷன் தானே செலவு போடியாத. அப்புறம் என்ன, வாசியில இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அப்படியே கண்ணாடி பழத்தையும் சுத்தி பார்த்துட்டு போலாம். ஏலா, நம்ம எதுக்கு அவியல்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு சொல்லி பச்சை பிள்ளைய வச்சிருக்கா. சீக்கிரம் வீட்டுக்கு போனோன்னா அவளும் வீட்டில் வேற வேலையை பார்ப்பாள்ல. நம்மளுக்கும் நிறைய வேலை கிடக்கு வீட்டில். போவோம், வந்தது வந்தாச்சு, முட்டையை போட்டாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு, இன்னொரு நாள் வருவோம் போவோம். இப்படிதான் சொல்லுவிய. அப்புறம் எங்கிட்ட வண்டியை பிடிச்சி நம்ம என்ன வரையா போறோம்? வருஷத்துக்கு ஒருக்கா போனா உண்டு, இல்லைன்னா அந்த காடு மாடு மேலே மலைன்னு தான் சுத்திக்கிட்டு தெரியாது. பைத்தியம், என்னத்த பெணாத்திக்கிட்டு இருக்க? அட நீ சும்மா இருளா பெரிய பொண்ணு. கோவத்துல வாயெல்லாம் இப்படி வளரதான் செய்யும். எனக்கு ஆத்திரமா வருது. எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தி பார்க்க போயே தீரணும். இழிச்ச வச்சு புருஷனை சுத்தி பார்க்க போதுக்கலாங்க. சம்பந்தப்பட்டவன் இயல்களுக்கு என்ன வேண்டாம் நோண்டான் நடக்காத. எல்லாம் வந்த இடத்துல ஏன் மோவையும் பார்த்த வேலையை பார்த்தல, இதுவளெல்லாம் கூட்டிட்டு எங்க போறது சொல்லு. அப்பனா உங்க பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி வேன்ல பிடிச்சி கட்டி போடுங்க, நாங்களும் சுத்தி பார்த்துட்டு தான் வருவோம். இழிச்ச வச்சு புருஷனே போவோம்னு சொல்லியா, உங்களுக்கு என்னங்க? திடீர்னு இப்படிதான் லட்சிக்கும் இந்த நாடு முடிக்கும் கிறுக்கு பிடிச்சிரும். ஐயையோ, இவங்க சுற்றி பார்க்க எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்களோ? நேராக வீட்டுக்கு கொண்டு போய் விட்ருவோ போல இருக்க நம்மள. நான் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி போலலாம் பார்க்கலான்னு ஆசாசியாக இருந்தேனே, நம்ம ஆசையில் மண்ணள்ளி போட்டுருவோ போல இருக்க. நானும் அப்படிதான் பேர் நினைக்கேன். ஒரு பக்கம் வீட்டுக்கு போனோன்னு தோணுது, ஃபோனை வேற வீட்டில் போட்டு வந்தேன். யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாவில் போய் பார்க்கணுன்னு தோணுது. ஒரு பக்கம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. உனக்கு உன் பிரச்சனை என்ன? அப்படி இல்லப்ப சின்ன பொண்ணு, பொதுவா சொன்னேன். இது சந்தியா நம்மளும் சாப்பிடவே இல்லவே. இவியெல்லாம் என்னவே சாப்பிட்டாச்சுன்னு சொல்றாவ. சரி வாங்க போய் அங்க சாப்பாடு இருக்குல்ல, போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கிடலாம். நம்ம சாப்பாடு எங்க இருக்கு? கோயில்ல அன்னம் போட்டவ உங்களோட தான் போன போட்டு கூப்பிட்டுருந்துல, நீங்கள் தானே வரல நீ எல்லாம். அப்படியா? எனக்கு தெரியாதுமா. ஆமா, சோனிக்கு எங்க அம்மா ஃபோன் பண்ணாவ. சரி வாங்க கோயில்ல போய் சாப்பிட்டு வருவோம். எல்லாரும் அப்பதான் இலையில வாங்கணும், வாங்கிட்டு இவன் சதீஷ் மரத்துல தொங்கிட்டு இடக்கானாதான் அந்த கொடுத்துட்டு ஓடியிருந்தோம். வாங்க போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் எங்க ஏதா இருந்தாலும். ஆமா வாங்க பிள்ளைகளா சாப்பிடலாம். சரி, நாங்க வேன்ல இருக்கோம். நீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வாங்க வேனுக்கு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அதெல்லாம் வேண்டாங்க, அவள வீட்டுக்கு போலாங்க. அவ செலவு மிச்சம். இல்லைன்னா என் பொண்டாட்டி என்னைய கன்னியாகுமரியில கொண்டு போய் வித்துட்டு வந்துருவா. நல்ல வேலை போலன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காவ, அதுவே பெரிய விஷயம். அயல்வ சாப்பிட்டுட்டு வரட்டும், அப்புறம் நம்ம வேன்ல கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. ஆமா, அதுவும் சரிதான். இந்த பிள்ளைலாம் கண்டது கிடையாதெல்லாம் கேட்கும். நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டாங்களே. ஆமா வாங்க, நம்மளும் கொஞ்சம் மாம்பழத்தை பறிச்சு போட்டு காருக்குள்ள அள்ளி போட்டு போவோம், சாப்பிட்டுக்கிட்டே போலாம். இங்க எல்லா இடத்துலயும் பலா வாழறி நிறைய இருக்கு. வா, பிள்ளைகள் வண்டிக்குள்ள நிறைய மாம்பழத்தை பறிச்சு போட்டுருக்குவ, போய் தின்னுகிட்டு இருப்போம். அவங்க கோயில்ல சாப்பிட்டு வரட்டும். ஆமா, அதுவும் சரிதான், வா போவோம். சரி, அப்ப எல்லாரும் இருங்க, நான் போய் கோயில்கிட்ட போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரேன். சரிப்பா. என்னாச்சு இந்த சந்தியாளுக்கு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவளுக்கு. அப்பப்போ அவளுக்கு இப்படிதான் இருக்கு பிடிக்கும். என்ன பண்ணனே தெரியல. காவியாளுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன், அவளும் அவள் மெசேஜுக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டா. பேசாட்டிக்கு அவள் தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி பார்க்கலாமா? அவளுக்கு பண்ண வேற பயமா இருக்கு. என்ன பண்ண? நாளைக்கு காலேஜுக்கு வந்த அப்புறம் தனியாக அவளுக்கு ஒரு ஃபோனாவது வாங்கி தரேன். தயவு செய்து எனக்கு ஃபோன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொல்லணும். ஐயா அரணே, என்னம்மா? இல்ல என்ன சாப்பிட வரலையா? எத்தனை முறை சாப்பிடவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பசிக்கலாமா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். இல்ல லீவ்ல பிள்ளைகள் நல்லா கறி மீன் சாப்பிடட்டுன்னு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வேண்டான்னா என்ன அர்த்தம்? வேண்டான்னு தான் அர்த்தம். பசிக்கும் போது நான் சாப்பிட்டுக்கிட்டேன் போ. இல்லை நீ வர ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்க. அம்மா சொல்லிட்டேன், ஏன் ஆத்திரத்தை கலப்பாம வந்து சாப்பிடுவா. எம்மா சொன்னா புரிஞ்சுக்கமா, எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. இரு, உங்க அப்பா இப்ப சாப்பிட வருவாரு வீட்டுக்கு, அவர்கிட்ட சொல்றேன். இப்படி சாப்பிடாம மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இங்கே கடக்கா ரூமுக்குள்ளே காலையில இருந்து என்னன்னு கேளுங்க. மா சும்மா இருங்கம்மா, நான் அப்புறம் பசிக்கும் போது சாப்பிட்றேன்னு சொல்றேன்ல.
இல்ல விளையாடாவது எந்திரிச்சு வெளியாவது போல இப்படியே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தா பயமா இருக்கு. வயசு பையன் இப்படி ரூமுக்குள்ளே கிடக்காத போ. எந்திரிச்சு தெருவுக்கு 4 பேர்கிட்ட பேசி வாங்கி இரு. ஆமா, வெளியே விளையாட போனா அதுக்கு ஒருக்கா திட்டுங்க, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுக்கும் திட்டுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நீ சாப்பிட வரலன்னா பாரு, உங்க அப்பனுக்கு போன பண்ணி கூப்பிட்டு என்ன யாருன்னு கேட்க சொல்லுவேன். வர வர இந்த பையன் கழுதையாக போறான். ஒருவேளை அந்த சிலுப்பட்ட போன பண்ணி எதுவும் சொல்லிட்டாலோ அதான் இப்படி இவன் இருக்கானோ. பயமா உள்ள இருக்கு. ரூமுக்குள்ளேயே இவன் பிடிட்டு கிடக்கிறத பார்த்தாலே எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. தாகாரி அவளை எப்படியே நாள் வெளுத்திருப்பா. இவன் 2 சேர்ந்து போட்டோ எடுத்தது காரணம் காட்டி. அதனால அந்த குமரி இவன்கிட்ட பேசலன்னு தான் இவன் இப்போ மூஞ்சி தூக்கிட்டு இப்படியே இருக்கான்னு நினைக்கிற. ரூமுக்குள்ளே இருக்கட்டும் பார்த்துக்கிடி. இன்னும் 10 நிமிஷத்துல இவன் சாப்பிட வெளியே வரலன்னா தானே இருக்கு. என்ன சஞ்சய் திடீர்னு போன் அடிக்கும்? சொல்லு சஞ்சய். ஆமா வீட்டுல தான் இருக்கேன். ஆமா, நான் இன்னைக்கு விளையாட போல. ஏண்டா என்னாச்சு? எப்பயும் கிரவுண்டுனே கிடப்ப? சும்மா தாண்டா, மனசு சரியில்லை. என்னது மனசு சரியில்லையா? என்னாச்சுடா மச்சான்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி, என்ன விஷயமா கால் பண்ண? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சோனிக்கு போன் பண்ணேன். அவங்க எல்லாம் கன்னியாகுமரிக்கு டூருக்கு போயிருக்காங்களாண்டா. என்னது டூருக்கா? ஆமா மச்சான். யாரெல்லாம் போயிருக்காங்களா? உனக்கு எதுவும் தெரியுமா? ஏதோ யாருக்கும் மொட்டை அடிக்கிறாங்கன்னு சொன்னா. அந்த ஐயா கோயில் ஒண்ணு இருக்கும்ல, அங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா. என்கிட்டயும் சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல, லீவு தானேன்னு சொன்னேன். அவ அப்புறம் பேசுற வகையிலன்னு சொல்லிட்டு திட்டி வச்சுட்டா. புள்ளச்சி வரட்டுன்னு தான் இருக்கேன். நம்மடையும் சொல்லியிருந்தா நம்மளும் போயிருக்கலாம்ல. ஏதாவது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஏதோ வேன் பிடிச்சு போயிருக்காங்களாம். எனக்கே வீட்டுல செம்ம வெறுப்பா இருக்கு. ஓ, அதனாலதான் சந்தியா அப்ப நம்ம போனை எடுக்கலையா? இருந்தாலும் வெளியே போனாலே நம்மளோட போன் அட்டன் பண்ணக்கூடாதுன்னா இருக்கு. அட்டன் பண்ணி ஒரு வார்த்தையாவது சொல்லலாம், இல்ல ஒரு மெசேஜாவது போடலாம்ல. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். அவ பேசும்போது நம்ம பேசக்கூடாது. அப்பதான் நம்மளோட கஷ்டம் அவளுக்கு புரியும். ஏய் மச்சான், கேக்குதாடா? சொல்லு சஞ்சய். சரி, ஈவினிங் வரையாடா ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். வரேன். சரி, அப்புறம் நான் உனக்கு அப்ப கால் பண்றேன். சரி, ஓகே. மாம்பழம் நல்லா இருக்கு பத்திலாங்க. ஆமா நல்லா தான் இருக்கு. கூட 2 நீங்களும் யாரையும் பறிச்சிருக்க கூடாதா? சின்ன பிள்ளைல இவ்வளவு தூரம் பறிச்சு போட்டிருக்கு. நல்லா இருந்து திங்கியற. நீங்களும் இருந்தவரை கூட நாள் பறிச்சு போட்டிருக்க வேண்டியதானே? நீ சொல்லுவ. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் எங்க ஏறுறது? சேகரம் அப்புறம் இந்த இவன் செல்வமும் சேர்ந்து 4-5 அப்புறம் பறிச்சு போட்டான்னு வேனுக்கு மேலே ஏறி நல்லா இனிச்சு கிடந்திருக்கு. அதான் பிள்ளைகளும் மரத்துல தொங்கி கிடந்து பறிச்சிருக்குது அவ்வளவா. ஆமா, சாப்பிடு. இங்க பாரு பெரிய பொண்ணு, அடுத்த தடவை உங்க மைனியாரை எங்கன்னா கூட்டு வந்துடாத. அது வந்தாலே ஒரு இடமும் வழங்க மாட்டேங்குது. ஏழா அப்படி சொல்ற? ஆமா, இப்ப வேற எங்கேயாவது சுத்தி பார்க்க அழகா கூட்டு போயிருப்பாவ. உங்க மைனி தான் மாட்டுக்கு பாலை கறக்க போனோம், சொசைட்டிக்கு போனோம், அங்க போனோன்னு அவ்வளோரையும் இழுத்துட்டு வந்துருச்சு. சரி விடு உமா, ஃபீல் பண்ணாத. இன்னொரு நாள் போவோம். 4 முடி வாயை முடிட்டு இருந்துருங்க சொல்லிட்டேன். அவ்வளோ மேலேயும் கடுப்புல இருக்கேன். நான் பாட்டுக்கு பெரிய பொண்ணு நானும் எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் கூப்பிட்டு அப்படியே கார்ல ரவுண்ட் அடிக்க போயிருப்போம். அப்புறம் அவங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னதுனாலதான் நாங்க வேற வந்தோம். இல்லாட்டினா அந்தால போயிருப்போமா. அப்ப போயிருக்க வேண்டியதானே அப்படி. அதான் சொல்றோம்ல, அப்படி போனா நல்லா இருக்காதுன்னு எல்லாம் சத்தம் போட்டாவன்னு. அதனாலதான் போகல. சோனி அங்க பாரு சதீஷ, மாம்பழத்தை ஃபுல்லா சப்பி எடுத்து என்னமோ இந்த ஒரு காமெடி நடிக்கிற மண்டை இருக்கும் தெரியுமா, 2 பக்கமும் காது பக்கத்துல இருக்குமே, அந்த முடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். அங்க பாரு சின்ன பொண்ணு அப்படிதான் தின்னுட்டு வச்சிருக்கா. இனிமே அதுல திங்க ஒண்ணுமே இல்ல. இப்ப சின்ன பொண்ணு கொட்டையை முழுங்கிறாதவ. ஆமா, அது யானன்னு அங்க இருக்கு, எடுத்து தின்னு. கொட்டையை முழுங்கிறாத, வேற அப்படியே செடி முளைச்சிட வயிற்றுக்குள்ள. எப்ப சும்மா இருங்க, செம டேஸ்ட். அதனாலதான் அவ்வளோத்தி அப்படியே வலிச்சு சாப்பிட்டுட்டேன். ஆமா, நல்லா இனிச்சு கிடக்கு பத்தியா. கடையில வாங்கின பழம் கூட இவ்வளவு இனிக்காது. திருட்டு பழம் செம டேஸ்டா இருக்கு. ஆமா, திருட்டு பழம் தான் செம டேஸ்ட். குரங்கு மாதிரி சதீஷ் மரத்துல தொங்கினாலும் அவன் யாரி பறிச்ச பழத்துல தான் அவ்வளவு பழமும் டேஸ்டான பழமா இருந்திருக்கு. சின்ன பொண்ணு பறிச்ச மரத்துல கூட இனிப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆமா இப்ப சோனி, நானும் அதான் நினைச்சேன். சதீஷ் நல்லா குரங்கு கணங்கா மோப்பம் பிடிச்சிதான் அந்த மரத்துல ஏறி இருந்திருக்கான். ஒன்னால சதீஷ் உன்னையதான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். குரங்கு அப்புறம் குரங்கு என்ன பண்ணணும்னு காட்டிடுவேன் பாத்துக்கிடுங்க. மூஞ்சி முகரையெல்லாம் தராண்டி விட்டுருவேன். அப்புறம் மூஞ்சில தழும்போட தான் தெரியணும், பூரா விட்டுருவேன். அம்மா இவன் ஒருத்தன் கிருக்கங்கனங்க பேசிக்கிட்டு இருப்பான். நீ ஏறி பறிச்ச மரத்துல தான்ல எல்லாம் இனிப்பு மாம்பழமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாரும் போகும்போது 100 ரூபாய் தந்துட்டு போயிருங்க சொல்லிட்டேன். 100 ரூபாய் வேணா எங்க அம்மாட்ட போய் கேளு. நான் போகும்போது எல்லாரும் தனித்தனியா பழத்தை எல்லாம் பிரிச்சு சமமா பிரிச்சு எடுத்துட்டு போயிருவோன்னு. ஆமா, திங்குற வரைக்கும் தின்னுக்கிடலாம். போகும்போது ஈக்குவலா பிரிச்சுக்கிடணும். வேற ஒருத்தருக்கு அதிகம் ஒருத்தருக்கு கம்மினி சண்டை போடக்கூடாது. அம்மா நான் தான் எல்லாருக்கும் பிரிச்சு தருவேன். அம்மா கோயிலுக்கு வந்ததுல இது மட்டும் தான் மிச்சம். போங்க. சரி ரொம்ப அழுத்துக்காத. இன்னொரு தடவை உன்னைய வண்டி பிடிச்சி நானே கூப்பிட்டு போறேன். சும்மா இருங்க லட்சு, வயிற்றுல கலப்பாதீங்க. எல்லாம் பெரிய பொண்ணு இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லல. 2 பேரும் இறங்கி போங்க. உங்க புருஷமார்களை கூட்டிட்டு ரிட்டர்ன் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ சளிப்பா ஒன்று நீங்க இந்த வேண்டா வராண்டாம். நான் வேணா இழிச்ச வச்சு புருஷன்டேன்னு சொல்லிக்கிட்டீங்க. சும்மா இருங்கக்கா. இலையை சப்பி போட்ட மாங்கொட்டையெல்லாம் காருக்குள்ளே போடாதீங்க. எறும்பு வந்துடும், வெளியே தூக்கி போட்டுருங்க. நான் இரு கிளவி உன் மூஞ்சிலே தூக்கி போடுறேன்.